சர்க்குருவே சரணம். வணக்கம். சந்தோஷம். எல்லாம் வல்ல குருவின் பேரருளின் பெரும் கருணையினால் சர்வதேச யோக தின வாழ்த்துக்கள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. சர்வதேச யோக தினம். யோகத்தின் மூலம் உள்ளார்ந்த திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு சர்வதேச யோக தினமாக இதை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த தினத்தில் உலக மக்கள் அனைவரும் இந்த யோகத்தின் சிறப்பை உணர்ந்து யோகத்தில் ஒவ்வொரு நாளும் முயற்சியோடு இந்த பயிற்சிகளை செய்து தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, தேசிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்று இந்த வாழ்க்கையின் அனைத்து தரப்பட்ட வாழ்க்கையும் சிறக்க பரிபூரண நல்லாசிகள். மனிதன் உடல், உளம், உயிர், ஆன்மா என்ற 4 நிலைகளை கொண்டவன். அந்த 4 நிலைகளும் நலம் பெற்றால், வளம் பெற்றால், நிறைவு பெற்றால் தனி மனித வாழ்க்கை உயர்கிறது. தனி மனித வாழ்வு உயர்வடைவதால் குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, தேச வாழ்க்கை, உலக வாழ்க்கை மேம்படுகிறது. ஆக உலகம் உயர தனி மனிதன் உயர வேண்டும். ஆக தனி மனித வாழ்க்கையின் மூலமே உலக வாழ்க்கை, தனி மனித அமைதியின் மூலமே உலக அமைதி. ஆகவே இந்த சர்வதேச யோக தினத்தில் உடல் நலப்படுத்துவதற்கான உடல் பயிற்சி, ஆசன பயிற்சிகளும், மன வளத்திற்கான மூச்சு பயிற்சி என்ற பிராணாயாம பயிற்சிகளையும் பெற்று உயிர் நலத்திற்கான, உயிர் மேம்பாட்டிற்கான ஆன்மீக பயிற்சிகள் என்ற தியான பயிற்சிகளையும் கற்று தனி மனித உடல் நலம், மனவளம், அறிவு தெளிவு, ஆன்ம முன்னேற்றம் என்ற 4 வகைகளிலும் உயர்ந்து தனி மனித வாழ்க்கையின் மூலம் உலகமே சிறக்க இந்த சர்வதேச யோக தினத்தில் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண நல்லாசிகள். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். யோகம் அடிப்படையில் மிகவும் நுட்பமான அறிவியலை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக ஒழுக்கம். இது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு கலை மற்றும் விஞ்ஞானமாகும். யோகம் என்ற சொல்லுக்கு இணைத்தல் அல்லது ஒன்றுபடுத்தல் என்று பொருள். வேதங்களின் கூற்றுப்படி இந்த யோகம் மனதுக்கும் உடலுக்கும், மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில் ஒரு சரியான சமநிலையை உண்டாக்கி தனி மனித உணர்வை பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கிறது. இந்த யோகத்தை முதல் யோகி, ஆதி யோகியான சிவன் தன் ஆழ்ந்த அறிவை சப்த ரிஷிகளான தனது 7 சீடர்களுக்கு அருளினார். யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகரிஷி பதஞ்சலி தனது யோக சூத்திரங்கள் மூலம் யோகத்தை முறைப்படுத்தி தொகுத்தவர். பிற்காலத்தில் பல யோக குருமார்கள் யோகாவை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்த அற்புதமான பயிற்சியின் பரவலுக்கும் பங்களித்தனர். வாருங்கள், யோக உலகிற்கு வருவோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இன்றும் பொருத்தமான மற்றும் நன்மை பயக்கும் ஞான உலகிற்கு வருக. ஓம்
சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்வோ மனாம்சி ஜானதாம். சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்வோ மனாம்சி ஜானதாம். தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானானா உபாசதே. தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானானா உபாசதே. சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்வோ மனாம்சி ஜானதாம். வாருங்கள், உடலிலே நல்ல பிராண சுழற்சியை அதிகரிக்கவும் உடலை தளர்வுபடுத்திக் கொள்ளவும் சில சலனா கிரியைகள் மற்றும் உடல் தளர்வு பயிற்சிகளை தொடங்குவோம். முதலில் கழுத்து பயிற்சி. முன்னால் வளைத்தல், பின்புறம் சாய்த்தல் என்ற பயிற்சி. நின்ற நிலைக்கு வரவும். கைகள் இரண்டும் இடுப்பின் பக்கவாட்டத்திலே பிடித்து கொள்ளவும். மூச்சை விட்டுக்கொண்டே தலையை முன்புறம் தளர்த்தவும். உங்களுடைய தாடையானது நெஞ்சை தொடுமாறு வைக்கவும். மூச்சு இழுத்தவண்ணம் தலையை பின்னால் சாய்க்கவும், நன்றாக அன்னார்ந்து பார்ப்பதைப் போல. மூச்சு விட்டுக்கொண்டே முன்புறம் மீண்டும் தளர்த்தவும். தாடையானது மார்பை தொடுமாறு. மூச்சு இழுத்த வண்ணம் நன்கு பின்னோக்கி வளைக்கவும். தொண்டை பகுதி நன்கு விரிந்து கொடுக்குமாறு. மூச்சு விட்டுக்கொண்டே முன்புறம் தளர்த்தவும். தாடையானது நன்றாக நெஞ்சை தொடுமாறு. மூச்சு இழுத்த வண்ணம் நன்கு பின்னோக்கி வளைக்கவும். தொண்டை பகுதி நன்கு விரிந்து கொடுக்குமாறு. மூச்சு விட்டு நேராக வரவும். மூச்சின் உதவியால் கழுத்துப்புற பகுதிகளுக்கு அற்புத சக்தியை அளிப்பீர்கள். அடுத்து மூச்சை விட்டுக்கொண்டே தலையை வலப்புறமாக சாய்க்கவும். வலது காது முடிந்தவரை வலது தோள்பட்டையோடு இணையுமாறு வைக்கவும். மூச்செடுத்து நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே இடப்புறம் சாய்க்கவும். இடது காது இடது தோள்பட்டை சென்று தொடுமாறு. மூச்செடுத்து நேராக. விட்டுக்கொண்டே வலது. மூச்செடுத்து நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே இடது. மூச்செடுத்து நேராக. ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிட்டு ஒவ்வொரு மூச்சிலும் கழுத்துப்புற பகுதிகளை நன்றாக வலுப்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்து தலையை இடது வலதாக திருப்புதல். மூச்சு விட்டுக்கொண்டே தலையை வலப்புறம் திருப்பவும். உங்களுடைய தாடையானது தோள்பட்டைக்கு இணையாக இருக்குமாறு வைப்பீர்கள். மூச்செடுத்து நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே இடப்புறம் திருப்புதல். நன்றாக இடதுகோடி நன்றாக திருப்பவும். மூச்செடுத்து நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே வலது. மூச்செடுத்து நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே இடது. மூச்செடுத்து நேராக. கழுத்துப்புற நரம்புகள் தசைகள் அனைத்தும் நன்றாக பிராண சக்தியை பெற்று முழுமையான இயக்கத்தை பெறுகிறது. அடுத்து கழுத்து சுழற்சி பயிற்சி. மூச்சு விட்டுக்கொண்டே தலையை கீழே தளர்த்தவும். தாடையானது மார்பை தொடுமாறு. இப்பொழுது மூச்சு இழுத்த வண்ணம் வலமிருந்து இடமாக நன்றாக சுழற்றவும். மூச்சு இழுத்துக்கொண்டு பின்னால். மூச்சு விட்டுக்கொண்டே முன்னால். மூச்சு இழுத்த வண்ணம் பின்னோக்கி செல்லவும். மூச்சு விட்டுக்கொண்டே முன்னோக்கி வரவும். பிறகு எதிர் திசையில் இடமிருந்து வலம். மூச்சு இழுத்த வண்ணம் எனக்கு பின்னோக்கி சென்று மூச்சு விட்டுக்கொண்டே முன்னோக்கி தளர்த்தவும். மூச்சு இழுத்த வண்ணம் பின்னோக்கி சென்று மூச்சு விட்டுக்கொண்டே முன்னால் வரவும். தலையை நிமிர்த்தி ஆழ்ந்த மூச்சு.
நிறைவான மூச்சு கழுத்து பகுதிகளுக்கு நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தவும். அடுத்து தோள்பட்டைகளுக்கான பயிற்சிகள். கைகள் இரண்டும் தொடைப்பகுதியை தொடாமல் ஒரு அங்குலம் சற்றே இடைவெளி இருக்குமாறு விலக்கி வைத்து இருக்கவும். இப்பொழுது மூச்சு இழுத்த வண்ணம் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தவும். உள்ளங்கைகள் இரண்டும் வெளிப்புறமாக இருக்குமாறு 5 விரல்களும் நன்றாக இணைந்திருக்குமாறு கைகள் காதுகளை தொடாமல் இருக்குமாறு மூச்சு விட்டுக்கொண்டே கைகளை தளர்த்தவும். மூச்சு இழுத்து கைகளை உயர்த்தவும். உள்ளங்கைகள் வெளிப்புறமாக இருக்குமாறு மூச்சு விட்டுக்கொண்டே தளர்த்தவும். மீண்டும் மூச்சு இழுத்து கைகளை உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே தளர்த்தவும். மூச்சு இழுத்த வண்ணம் உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே தளர்த்தவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். அடுத்து தோள்பட்டை சுழற்சி பயிற்சி. கால்கள் இரண்டையும் சேர்த்து கொள்ளவும். 2 கைகளையும் பக்கவாட்டத்திலே உயர்த்தி 2 கைகளாலும் தோள்பட்டைகளை பிடித்து கொள்ளவும். 2 கைகளை முன்னால் கொண்டு வரவும். 2 முழங்கைகளும் ஒன்றோடொன்று சேருமாறு வைக்கவும். இப்பொழுது மூச்சு இழுத்துக்கொண்டு கைகளை மேலே உயர்த்தவும். நன்றாக சுழற்றவும். முன்புறம் வரும்பொழுது 2 முழங்கைகளும் தொடுமாறு வைக்கவும். மூச்சு இழுத்துக்கொண்டு நன்கு மேலே சென்று மூச்சு விட்டுக்கொண்டே கீழே. மூச்சு இழுத்து மேலே, மூச்சு விட்டுக்கொண்டே கீழே. மூச்சு இழுத்து மேலே, மூச்சு விட்டுக்கொண்டே கீழே. எதிர் திசையில் சுழற்றவும். மூச்சு இழுத்துக்கொண்டு மேலே, மூச்சு விட்டுக்கொண்டே கீழே. மூச்சு இழுத்து மேலே, மூச்சு விட்டுக்கொண்டே கீழே. தளர்த்தி கொண்டு ஆழ்ந்த மூச்சு. இந்த பயிற்சி ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் மற்றும் சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் ஆகிய குறைபாடுகளை முழுமையாக நீக்குகிறது. அடுத்து தண்டோட பகுதியை இடப்புறம் வலப்புறம் முறுக்குதல். கைகளை முன்னால் நீட்டவும். உள்ளங்கைகள் ஒன்றோடொன்று பார்த்தவாறு வைக்கவும். மெதுவாக மூச்சு விட்டுக்கொண்டே வலப்புறமாக திருப்பவும். உங்களது இடது கை வலது தோள்பட்டையை தொடுமாறு வைக்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக வரவும். மூச்சு விட்டுக்கொண்டே இடப்புறம் திருப்பவும். உங்களுடைய வலது கை இடது தோள்பட்டையை தொடுமாறு. மூச்சு இழுத்த வண்ணம் நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே வலப்புறம் திருப்பவும். மூச்சு இழுத்து நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே இடப்புறம் திருப்பவும். மூச்செடுத்து நேராக. கைகளை தளர்த்தி ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு கொள்ளவும். முதுகந்தண்டின் பகுதிகளுக்கு அற்புதமான பிராண ஊட்டத்தை இது அளிக்கிறது. முதுகந்தண்டில் இருக்கின்ற அழற்சிகள் அனைத்தையும் முழுமையாக நீக்குகிறது. அடுத்து முழங்கால் பகுதிகளுக்கான பயிற்சி. கைகளை முன்னால் நீட்டவும். உள்ளங்கைகள் தரையை பார்த்தவாறு மெதுவாக மூச்சு விட்டுக்கொண்டே அமரவும். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக வரவும். மூச்சு விட்டுக்கொண்டே அமர்தல். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக. மூச்சு விட்டுக்கொண்டே அமரவும். மூச்செடுத்து நேராக கைகளை தளர்த்தி கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். இந்த பயிற்சி முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டுகளில் இருக்கின்ற அழற்சிகளை நீக்கி வலிமை ஏற்படுத்துகிறது. யாருக்கு கீழ் மூட்டு வாதம் இருக்கிறதோ அவர்கள் இந்த பயிற்சியை தவிர்க்கலாம். அடுத்து சில யோக பயிற்சிகளுக்கு நாம் செல்வோம். தடாசன், பனைமர இருக்கை. நின்ற நிலையில் 2 கால்கள் இடையில் ஒரு 2 அங்குல இடைவெளியில் நிற்கவும். கை விரல்களை கோர்த்து கொண்டு முன்னால் நீட்டவும். உங்கள் உள்ளங்கைகள் வெளிப்புறமாக இருக்குமாறு கைகளை விரைப்பாக்கி வைக்கவும். மெதுவாக மூச்சு இழுத்த வண்ணம் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தவும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்து குதி கால்களை நன்றாக உயர்த்தவும். முன்னங்கால்களை அழுத்தி குதி கால்களை நன்றாக உயர்த்துமாறு
மூச்சு விட்டு கால்களை தளர்த்தவும். மீண்டும் மூச்செடுத்து உயர்த்தவும், மூச்சு விட்டு தளர்த்தவும். கைகளை உடலின் பக்கவாட்டத்தில் தளர்த்தி கொள்ளவும். முதுகு தண்டவட பகுதியில் இருக்கின்ற அழற்சிகளை நன்றாக நீக்குகிறது. அடுத்து விருக்ஷாசன். இது ட்ரீ போஸ். வலது கால் பாதம் இடது தொடை மீது இருக்குமாறு வைக்கவும். வலது குதிகால் பெருநியத்தோடு தொடுமாறு வைக்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் 2 கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கூப்பிய நிலையில். மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை தளர்த்தி கொண்டு வலது காலை தளர்த்தி கொள்ளவும். எப்போது இடது காலை உயர்த்தி அதே போல இடது பாதம் வலது தொடை மீது இருக்குமாறு, குதிகால் பெருநியத்தோடு தொடுமாறு வைக்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கூப்பிய நிலையில் வைக்கவும். மூச்சு விட்டுக்கொண்டே கைகளை தளர்த்தவும், இடது காலை தளர்த்தவும். மீண்டும் வலது காலை உயர்த்தி இடது தொடை மீது வைத்து 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி உள்ளங்கைகள் கூப்பிய நிலைக்கு வரவும். மூச்சு விட்டுக்கொண்டே கைகளை தளர்த்தி வலது காலை தளர்த்தி கொள்ளவும். இடது காலை உயர்த்தி வலது தொடை மீது வைத்துக் கொள்ளவும். மூச்சு இழுத்தவுடன் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உள்ளங்கைகள் 2 கூப்பிய நிலைக்கு வரவும். மூச்சு விட்டுக்கொண்டே கைகளை பக்கவாட்டத்தில் தளர்த்தி மூச்சு விட்டுக்கொண்டே இடது காலை தளர்த்தி கொள்ளவும். இந்த ஆசனத்தின் மூலம் சகிப்புத்தன்மையும் அதே சமயத்தில் நல்ல விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. அரித்ரிட்டிஸ் இருப்பவர்களும் ஒபிசிட்டியாய் இருப்பவர்களும் இந்த பயிற்சியை தவிர்க்கலாம். அடுத்து பாதஹஸ்தாசன். ஹஸ்தம் என்றால் கை, பாதமும் கைகளும் இணைகின்ற பாத ஹஸ்தாசன். மூச்சு இழுத்தவனும் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே முன்னால் குனிந்து 2 உள்ளங்கைகள் பாதங்களின் பக்கவாட்டத்தில் தரையை தொடுமாறு வைக்கவும். நன்றாக மூச்சை வெளிவிட்ட நிலை. மூச்சு இழுத்துக்கொண்டு கைகள் தலைக்கு மேலே உயர்த்திய நிலையில் நேராக வரவும். மூச்சை விட்டு கைகளை தளர்த்தி கொள்ளவும். மீண்டும் மூச்சு இழுத்து கைகள் தலைக்கு மேலே உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே முன்னால் குனிந்து உள்ளங்கைகள் காலின் பக்கவாட்டத்திலே தரையில் தொடுமாறு வைக்கவும். மூச்செழுத்து கைகள் தலைக்கு மேலே உயர்த்தி நிமிர்ந்த நிலை. மூச்சு விட்டுக்கொண்டே கைகளை தளர்த்தி கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். பேக் பெயின் இருப்பவர்கள் அவருக்கு ஏற்றாற் போல இந்த பயிற்சி செய்து கொள்ளவும். அடுத்து அர்த்த சக்கராசனா. கால்களை 2 அங்குலம் இடைவெளியில் வைத்து கொள்ளவும். 2 கைகளையும் இடுப்பின் பக்கவாட்டத்திலே பிடித்து கொள்ளவும். மூச்சை விட்டுக்கொண்டே பின்னால் வளைக்கவும். நன்றாக முதுகுந்தண்டு கழுத்து பகுதியில் நன்கு பின்னோக்கி வளைத்த நிலையில் மூச்சு இழுத்து நேராக வரவும். மீண்டும் மூச்சு விட்டுக்கொண்டே பின்னால் வளையவும். நன்றாக பின்னால் வளையவும். மூச்செடுத்து நேராக வரவும். மூச்சு விட்டு கைகளை தளர்த்தி கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். இந்த ஆசனமானது முதுகுந்தண்டினுடைய இருக்கின்ற நரம்புகளுக்கு நல்ல உற்சாகத்தை புத்துணர்ச்சி அளிக்கிறது. நுரையீரல்கள் நன்கு விரிந்து சுருங்கி அதிகமான பிராண சக்தி உடலுக்கு கிடைக்க வழிவகை செய்கிறது. பிளட் பிரஷர் இருப்பவர்கள் இந்த வளைதலை கவனத்தோடு செய்து கொள்ளவும். அடுத்து திரிகோணாசன், முக்கோண வளைவு. கால்களை 2 அடி தூரம் நன்றாக அகலப்படுத்தி கொள்ளவும். மூச்சு இழுத்துக்கொண்டு 2 கைகளையும் பக்கவாட்டத்தில் நீட்டவும். இப்பொழுது மூச்சு விட்டுக்கொண்டே வலப்பக்கமாக சாய்க்கவும். வலது கை
வலது பாதத்திற்கு வெளியில் தரையில் அமருமாறு வைக்கவும். இடது கை வானத்தை பார்த்தவாறு, தலையானது இடது கையுடைய நடு விரலை பார்த்தவாறு, இடது கை வலது கை ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளல். மூச்செழுத்து நேராக வரவும், மூச்சு விட்டுக்கொண்டே இடப்புறம் சாய்க்கவும். இடது உள்ளங்கை இடது பாதத்திற்கு வெளியில் தரையில் ஊன்றியவாறு, தலையானது வலது கையை நோக்கி திருப்பிய நிலை, மேல் நோக்கி திருப்பிய நிலை. மூச்செழுத்து நேராக வரவும், மூச்சு விட்டுக்கொண்டே வலப்புறம் சாய்க்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக, மூச்சு விட்டுக்கொண்டே இடப்புறம் சாய்க்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக, கைகளை தளர்த்தி ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெடுத்து வெளிவிட்டு கொள்ளவும். இந்த ஆசனம் தொடைப்பகுதி மற்றும் கெண்டைக்கால் தசை பகுதிகளுக்கு நல்ல வீரியத்தை அளிக்கின்றது. முதுகந்தண்டிற்கு நல்ல இலகிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. தட்டையான பாதங்களை சரி செய்கிறது. ஸ்லிப் டிஸ்க், சயாட்டிகா மற்றும் அடிவயிற்று பகுதியில் ஏதாவது ஆபரேஷன் செய்திருந்தால் இந்த பயிற்சியை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து பத்ராசன். அமர்ந்த நிலைக்கு வரவும். பத்ரா என்றால் திடமான என்று பொருள். திடமான இருக்கை. கால்களை முன்னால் நீட்டிக்கொள்ளவும். கைகளை இடுப்புக்கு பக்கவட்டத்திலே வைக்கவும். இதற்கு பெயர் தண்டாசன். கால்களை மடக்கி 2 பாதங்களும் சேர்த்து நிலை பட்டர்ஃப்ளை இருக்கை மாதிரி வைத்துக்கொண்டு உங்களுடைய குதி கால்கள் குய்யப்பகுதிக்கு அருகில் இருக்குமாறு வைக்கவும். 2 கைகளாலும் பாதங்கள் நன்றாக பற்றி நிலைக்கு வரவும். நேராக நிமிர்ந்து அமரவும். மெதுவாக கைகளை தளர்த்தி கால்களை முன்னால் நீட்டிக்கொள்ளவும். மீண்டும் கால்களை மடக்கி 2 பாதங்களும் சேர்த்து நிலை பட்டர்ஃப்ளை இருக்கை மாதிரி வைத்துக்கொண்டு குதி கால்கள் குய்யப்பகுதிக்கு அருகில் இருக்குமாறு வைக்கவும். 2 கைகளாலும் பாதங்கள் நன்றாக பற்றி நிலைக்கு வரவும். நேராக நிமிர்ந்து அமரவும். மெதுவாக கைகளை தளர்த்தி கால்களை முன்னால் நீட்டிக்கொள்ளவும். இந்த ஆசனம் உடலுக்கு நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துகிறது. இந்த ஆசனத்தை கீழ்வாதம் என்ற மூட்டு வீக்கம் இருப்பவர்கள், சயாட்டிகா நரம்பு உபாதை இருப்பவர்களும் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து வஜ்ராசன். கால்கள் 2ஐயும் சேர்த்து கொள்ளவும். வலது காலை பின்புறமாக மடக்கி வைக்கவும். இடது காலை பின்புறமாக மடக்கி வைக்கவும். முழங்கால்கள் 2ம் சேர்ந்து இருக்குமாறு வைக்கவும். குதி கால்கள் மீது புட்டம் அமருமாறு வைக்கவும். கைகளை முழங்கால்கள் மீது வைக்கவும். தலைப்பகுதி முதுகு பகுதியை நேராக வைக்கவும். இனிப்பு நீர் என்ற டயபெட்டிக் உபாதை இருப்பவர்களுக்கு இது உன்னதமான ஆசனம். இந்த வஜ்ராசன் ஜீரணத்தன்மையை நன்றாக ஊக்கப்படுத்துகிறது. இடுப்பு முட்டு, முழங்கால் முட்டு, தொடை தசைகள், கெண்டைக்கால் தசை பகுதிகளுக்கு நல்ல பிராண ஊட்டத்தை அளிக்கிறது. அடுத்து அர்த்த உஸ்ட்ராசன். மண்டிட்ட நிலைக்கு வரவும். உள்ளங்கைகள் இடுப்பை தொடுமாறும் விரல்கள் கீழ்நோக்கி இருக்குமாறு வைக்கவும். மூச்சை விட்டுக்கொண்டே முதுகந்தண்டை நன்கு பின்னோக்கி வளைக்கவும். கழுத்தையும் நன்கு பின்னோக்கி சாய்த்து கொள்ளவும். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக. மீண்டும் மூச்சு விட்டுக்கொண்டே பின்னால் வளையவும். முதுகந்தண்டை நன்கு பின்னால் வளைக்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் நேராக. கைகளை தளர்த்தி வஜ்ராசனத்தில் அமர்ந்த நிலைக்கு வரவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளெழுத்து வெளிவிட்டு கொள்ளவும். முதுகந்தண்டின் அனைத்து முள் எலும்புகளுக்கும் இது அற்புதமான பயிற்சி. நுரையீரல்கள் நன்கு விரிந்து கொடுத்து நுரையீரலுக்கு நல்ல தூய்மையான பிராண சக்தி கிடைக்க வழிவகை செய்கிறது. மலச்சிக்கல் நீக்குகிறது.
இடுப்பு புற வலிகள் அனைத்தையும் நீக்குகிறது. அடுத்து உஸ்ட்ராசன். உசட் என்றால் ஒட்டகம், ஒட்டக இருக்கை. வஜ்ராசனத்தில் அமர்ந்த நிலையிலிருந்து மண்டியிட்ட நிலைக்கு வரவும், 2 முழங்கால்களுக்கு இடையில் சற்று இடைவெளி இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும், இடது கை இடது குதிகாலையும் வலது கை வலது குதிகாலையும் பிடித்துக்கொண்டு மெதுவாக முதுகுந்தண்டை பின்னோக்கி வளைக்கவும், கழுத்தை நன்றாக வளைக்கவும். இந்த நிலையில் நார்மல் பிரீத்திங், சாதாரண மூச்சு நிலையில் இயக்கிக் கொண்டிருக்கவும், நிதானமாக மூச்சு விட்டு நேராக மண்டியிட்ட நிலைக்கு வரவும், மீண்டும் இடது கை இடது குதிகாலையும் வலது கை வலது குதிகாலையும் பிடித்துக்கொண்டு முதுகுந்தண்டை பின்னோக்கி வளைக்கவும், கழுத்தை நன்றாக வளைக்கவும், மூச்சு விட்டு நேராக வரவும். வஜ்ராசனத்தில் அமரவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு கொள்ளவும். இடுப்பு வலிகள் மற்றும் கழுத்து வலிகளை நீக்குகிறது. கண் பார்வை பிரகாசப்படுத்துகிறது. இடுப்பு தசைகளை கணிசமாக குறைக்கிறது. அடிவயிற்று கொழுப்பு சதைகளை குறைக்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் இருதய உபாதை இருப்பவர்கள், குடல் இறுக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது சஷாங்காசன். சஷாங் என்றால் முயல், முயல் இருக்கை. வஜ்ராசனத்தில் முழங்கால்களை நன்றாக அகலப்படுத்தவும், உள்ளங்கைகளை முழங்காலுக்கு இடையில் வைக்கவும், இப்பொழுது மூச்சு விட்டுக்கொண்டே முன்னால் நன்றாக குனிந்து கைகளை நன்றாக தலைக்கு முன்னால் நீட்டவும், தாடையானது தரை மீது படியுமாறு வைக்கவும், 2 கைகளும் இணையாக இருக்குமாறு வைக்கவும். மூச்செடுத்து நேராக அமரவும். மீண்டும் மூச்சு விட்டுக்கொண்டே முன்னால் குனிந்து கைகளை நன்றாக தலைக்கு முன்னால் நீட்டவும், தாடையானது தரையில் இருக்குமாறு வைக்கவும். மூச்சை இழுத்த வண்ணம் நேராக அமர்ந்த நிலை. ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். இந்த ஆசனம் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் நீக்குகிறது. ஜீரண உறுப்புகளை நன்றாக ஊக்கப்படுத்துகின்றது. முதுகு தண்டோட பகுதிக்கு நல்ல சக்தியை ஊட்டி கொடுக்கிறது. மூளை பகுதிகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயச் செய்கிறது. அடுத்து உத்தான மண்டூக்காசன். மண்டூக் என்றால் தவளை, நிமிர்ந்த தவளையைப் போல் இருப்பதால் இதற்கு உத்தான மண்டூக்காசனம் என்று பெயர். வஜ்ராசனத்தில் முழங்கால்களை சற்று அகலப்படுத்தவும், மூச்சு இழுத்துக்கொண்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்தவும், பிறகு கைகளை தலைக்கு பின்னால் பின்னலைப் போல வலது கை இடது தோள்பட்டையும் இடது கை வலது தோள்பட்டையும் பிடிக்குமாறு வைக்கவும். முதுகு கழுத்து நேர்கோட்டில் இருக்குமாறு வைக்கவும். உத்தான மண்டூக்காசனம். இந்த ஆசனமும் இடுப்பு வலிகளை நீக்குகிறது, கழுத்து வலிகளை போக்குகிறது, நுரையீரலை நன்கு விரிந்து கொடுத்து தூய்மையான பிராண ஆற்றல் நுரையீரலுக்கு செல்வதற்கு ஏற்றவாறு வழிவகை செய்கிறது. இந்த ஆசனத்தை முழங்கால் வலி உள்ளவர்கள் தவிர்க்கலாம். கைகளை உயர்த்தி தளர்த்தி கொண்டு ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். அடுத்து வக்ராசன். வக்ரம் என்றால் முறுக்குதல். 2 கால்களையும் முன்னால் நீட்டிக்கொள்ளவும். வலது காலை மடக்கி வலது உள்ளங்கால் இடது முழங்காலிற்கு அருகில் இருக்குமாறு வைக்கவும். வலது கையை இடுப்புக்கு பின்னால் ஊன்றவும். இடது கையை மேலே உயர்த்தி வலப்பக்கமாக வளைத்து கொண்டு வந்து வலது பாதத்திற்கு அருகில் தரையில் ஊன்றவும். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டு முதுகு கழுத்து பகுதி வலதுபுறமாக நன்றாக திருப்பவும். மூச்சு இழுத்து தலைப்பகுதி மார்பு பகுதி நேராக கொண்டு வரவும். வலது கையை தளர்த்தவும். இடது கையை தளர்த்தி கொள்ளவும். வலது காலை நீட்டிக்கொள்ளவும்.
இடது காலை மடக்கி வலது முழங்காலுக்கு அருகில் வைக்கவும். இடது கையை இடுப்புக்கு பின்னால் ஊன்றவும். வலது கையை உயர்த்தி இடப்பக்கமாக வளைத்து இடது பாதத்திற்கு அருகில் தரையில் உள்ளங்கையை ஊன்றவும். மூச்சை வெளிவிட்டு தலைப்பகுதி மார்பு பகுதியை இடப்புறமாக நன்றாக திருப்பவும். மூச்சு இழுத்து நேராக வரவும். இடது கையை தளர்த்தவும். வலது கையை தருத்திக் கொள்ளவும். இடது காலை நீட்டிக்கொள்ளவும். மீண்டும் ஒரு முறை வலது காலை மடக்கி வலது உள்ளங்கால் இடது முழங்காலிற்கு அருகில் இருக்குமாறு வைக்கவும். வலது கையை இடுப்புக்கு பின்னால் ஊன்றவும். இடது கையை மேலே உயர்த்தி வலப்பக்கமாக வளைத்து கொண்டு வந்து வலது பாதத்திற்கு அருகில் தரையில் ஊன்றவும். இப்பொழுது மூச்சை வெளிவிட்டு முதுகு கழுத்து பகுதியை வலதுபுறமாக நன்றாக திருப்பவும். மூச்சு இழுத்து தலைப்பகுதி மார்பு பகுதி நேராக கொண்டு வரவும். வலது கையை தளர்த்தவும். இடது கையை தருத்திக் கொள்ளவும். வலது காலை நீட்டிக்கொள்ளவும். இடது காலை மடக்கி வலது முழங்காலிற்கு அருகில் வைக்கவும். இடது கையை இடுப்புக்கு பின்னால் ஊன்றவும். வலது கையை உயர்த்தி இடப்பக்கமாக வளைத்து இடது பாதத்திற்கு அருகில் தரையில் உள்ளங்கையை ஊன்றவும். மூச்சை வெளிவிட்டு தலைப்பகுதி மார்பு பகுதியை இடப்புறமாக நன்றாக திருப்பவும். மூச்சு இழுத்து நேராக வரவும். இடது கையை தளர்த்தவும். வலது கையை தருத்திக் கொள்ளவும். இடது காலை நீட்டிக்கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு இந்த ஆசனம் ஒரு வரப்பிரசாதம். மலச்சிக்கலை முழுமையாக நீக்குகிறது. முதுகந்தண்டின் முள் எலும்புகளுக்கு நல்ல வலிமையூட்டுகிறது. அதிகப்படியான அடிவயிற்று தசைகளை கணிசமாக குறைக்கிறது. அடுத்தது மகராசன், முதலை இருக்கை. குப்புறப்படுத்த நிலைக்கு வரவும். இரு கால்களையும் நன்றாக அகலமாக விரிக்கவும். முன்னங்கால்கள் வெளிப்பக்கமாக இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். இடது கை மீது வலது கை வைத்து இடது கன்னத்தை வைத்துக் கொள்ளவும். நிதானமான மூச்சு. இந்த இருக்கை கீழிடுப்பு வலிகளை நீக்குகிறது. குப்புறப்படுத்தி செய்கின்ற ஆசனங்களுக்கெல்லாம் அமைதிப்படுத்துகின்ற ஆசனமாக இது விளங்குகிறது. இரத்த அழுத்த முறைகளை முறைப்படுத்தி கொடுக்கிறது. மனம் பூரண அமைதி அடைய செய்கிறது. அடுத்தது புஜங்காசன். புஜங்கம் என்றால் பாம்பு. கால்கள் இரண்டையும் சேர்த்து கொள்ளவும். கைகளை தலைக்கு முன்னால் நீட்டவும். நெற்றியானது தரை மீது படுமாறு வைக்கவும். எப்பொழுது கைகளை சற்றே கீழிறக்கி மார்புக்கு பக்கவாட்டத்தில் உள்ளங்கைகள் இருக்குமாறு வைக்கவும். மூச்சு இழுத்துக்கொண்டு கைகளை ஊன்றி மெதுவாக தலைப்பகுதி மார்பு பகுதி உயர்த்தவும். தொப்புள் பகுதி வரை நன்றாக உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே நிதானமாக மார்பு தலைப்பகுதி இறக்கவும். மீண்டும் மூச்சு இழுத்த வண்ணம் தலைப்பகுதி மார்பு பகுதி நன்றாக உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே மார்பு தலைப்பகுதியை இறக்கவும். இரு கால்களையும் நன்றாக அகலமாக விரிக்கவும். இடது கை மீது வலது கை வைத்து வலது கன்னத்தை கீழே வைத்துக் கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடவும். இந்த ஆசனம் இடுப்பு வலியை போக்குகிறது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட உபாதைகளை முழுமையாக நீக்குகிறது. தண்டோட பகுதியில் இருக்கின்ற அத்தனை முள் எலும்புகளுக்கும் நல்ல பிராண ஊட்டத்தை அளிக்கிறது. அடுத்து சலபாசன். சலப் என்றால் வெட்டுக்கிளி தோற்றம். குப்புறப்படுத்த நிலையில் கால்கள் இரண்டையும் சேர்த்து கொள்ளவும். தாடையை தரையில் படியுமாறு வைக்கவும். கைகளை இடுப்பிற்கு அருகில் உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தவாறு வைக்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் இரண்டு கால்களையும் முழங்கால் மடங்காமல் உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே கால்களை தளர்த்தவும். மீண்டும் மூச்சு இழுத்த வண்ணம் இரண்டு கால்களை உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே கால்களை தளர்த்தவும்.
ஆழ்ந்த மூச்சு. இடது கை மீது வலது கை வைத்து இடது கன்னத்தை வைத்து கொள்ளவும். இந்த பயிற்சி கீழ் இடுப்பு வலிகளை நீக்குகிறது. சயாட்டிகா நரம்பு உபாதை நீக்குகிறது. இடுப்பு தசைகளுக்கு நல்ல ஊட்டத்தை அளிக்கிறது. இருதய நோய் இருப்பவர்கள் இந்த பயிற்சியை தவிர்க்கலாம். அடுத்து அப்படி நிமிர்ந்து படுத்த நிலைக்கு வரவும். சேது பந்தாசனா. சேது என்றால் பாலம், பால இருக்கை. கால்களை சேர்த்து கொள்ளவும். கால்களை மடக்கி குதிகால்கள் இரண்டும் புட்டத்தை தொடுமாறு வைக்கவும். 2 கைகளாலும் 2 கணுக்கால்களை நன்றாக பிடித்து கொள்ளவும். மூச்சு இழுத்த வண்ணம் இடுப்பை நன்றாக மேலே உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே இடுப்பை தளர்த்தவும். மூச்சு இழுத்த வண்ணம் இடுப்பை மேலே உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே தளர்த்தி கொள்ளவும். கால்கள் நீட்டிக்கொள்ளவும். இந்த ஆசனம் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் போக்குகிறது. கீழிடுப்பு தசைகளை நன்றாக திடப்படுத்தி கொடுக்கிறது. முதுகந்தண்டின் மூட்டுகளுக்கு அற்புதமான பிராண ஊட்டத்தை அளிக்கிறது. நுரையீரல்கள் நன்கு விரிந்து சுருங்கி தூய்மையான பிராண ஓட்டமும் இரத்த ஓட்டமும் உடல் முழுதும் பரவச் செய்கிறது. நிறை மாத கர்ப்பிணிகள் இந்த பயிற்சியை தவிர்க்கலாம். அடுத்து உத்தான பாதாசனா. கால்கள் இரண்டையும் சேர்த்து கொள்ளவும். கைகளை பக்கவாட்டத்தில் உள்ளங்கைகள் தரையில் ஊன்றியவாறு சேர்க்கவும். மூச்சு இழுத்துக்கொண்டு முழங்கால்கள் மடக்காமல் கால்களை மேலே உயர்த்தவும். ஒரு 30 டிகிரி சாய்வாக வைக்கவும். பிறகு மூச்சு விட்டு தளர்த்தி கொள்ளவும். மீண்டும் மூச்சு இழுத்து கால்களை உயர்த்தவும். ஒரு 30 டிகிரி அளவு சாய்வாக வைக்கவும். மூச்சு விட்டுக்கொண்டே கால்களை தளர்த்தி கொள்ளவும். கால்களை அகலப்படுத்தி ஆழ்ந்த மூச்சு. இந்த ஆசனம் தொப்புள் பகுதியை திடப்படுத்தி கொடுக்கிறது, சமப்படுத்தி கொடுக்கிறது. அடி வயிற்று தசைகளுக்கு நல்ல இயக்கத்தை அளிக்கிறது. அடுத்து அர்த்த ஹலாசனா, பாதி கலப்பை ஆசனம். கால்களை சேர்த்து கொள்ளவும். கைகளை பக்கவாட்டத்தில் உள்ளங்கைகள் தரையில் ஊன்றியவாறு வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்து 2 கால்களை முழங்கால்கள் மடங்காமல் மெதுமெதுவா நன்றாக உயர்த்தி ஒரு 90 டிகிரி அளவு வருமாறு எல் ஷேப்பில் கால்களை நன்றாக உயர்த்தவும். இடுப்பு முதல் தோள்பட்டை வரை நேராக இருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். தலையை உயர்த்தாமல் மூச்சு விட்டுக்கொண்டே கால்களை தளர்த்தவும். மீண்டும் மூச்சு இழுத்த வண்ணம் 2 கால்களை மேலே உயர்த்தவும். 90 டிகிரி அளவில் உயர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே தளர்த்தவும். ஆழ்ந்த மூச்சு. உயர்ந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது அற்புதமான பயிற்சி. கீழிடுப்பு வலி உள்ளவர்கள் நிதானமாக செய்து கொள்ளவும். அடுத்து பவன முக்தாசன். 2 கால்களையும் சேர்த்து மடக்கி வயிற்றோடு இறுக அணைத்து கொள்ளவும். மூச்சு விட்டுக்கொண்டு தலையை உயர்த்தி தாடையானது முழங்கால்களை தொடுமாறு வைக்கவும். மூச்சு இழுத்த வண்ணம் தலையை தளர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே தலையை உயர்த்தவும். மூச்சு இழுத்த வண்ணம் தலையை தரையில் தளர்த்தவும். மூச்சு விட்டுக்கொண்டே உயர்த்தவும். மூச்சிழுத்து தலையை தளர்த்தி கைகளை தளர்த்தி கொண்டு கால்களை நீட்டிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. ஆழ்ந்த மூச்சு. இந்த ஆசனம் மலச்சிக்கலை முழுமையாக நீக்குகிறது. வாயு தொல்லையை நீக்குகிறது. முதுகந்தண்டு மற்றும் பின்புற தசைகளுக்கு நல்ல ஊட்டத்தை அளிக்கிறது. ஜீரண மண்டலங்களை நன்றாக ஊக்கப்படுத்துகிறது. மூளை பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயச் செய்கிறது.
முகத்திற்கு நல்ல பொலிவுத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அடி வயிற்று ஆபரேஷன் செய்தவர்கள், குடல் இறுக்கம் இருப்பவர்கள் மற்றும் கர்ப்பவதிகள் இந்த ஆசனத்தை தவிர்க்கலாம். அடுத்து சபாசன், சாந்தி ஆசனம். கால்களை அகலப்படுத்தவும், கைகளை அகலப்படுத்தவும், கண்களை மூடிய நிலை, மூச்சு சாதாரண நிதான மெதுவான மூச்சு, உள்வெளி மூச்சின் இயக்கத்தையே உணர்தல். உள்வெளி வருகின்ற மூச்சின் இயக்கத்தை உணர்தல் பருவுடலுக்கு நல்ல ஓய்வு அளிக்கிறது. அனைத்து ஆசனங்களை செய்தனுடைய பலன் இந்த சவாசனத்திலே முழுமையாக நிறைவு கொடுக்கப்படுகிறது. உடல் அமைதி அடைகிறது, மனம் அமைதி அடைகிறது. இந்த சவாசனம் மன அழுத்தத்தையும் அதன் காரணமாக ஏற்படுகின்ற விளைவுகள் அனைத்தையும் சரி செய்கிறது. ஆண்கள் இடக்கைப்புறமாக திரும்பி அமர்ந்த நிலை, பெண்கள் வலக்கைப்புறம் திரும்பி அமர்ந்த நிலைக்கு வரவும். அடுத்தது கபாலபதி. நன்றாக மூச்சு இழுத்து பிறகு மூச்சு விடும்போது தொடர்ந்து வயிற்றுப்பகுதி உள்நோக்கி அழுத்தி விடல். சுகமான இருக்கையில் அமர்ந்து கொள்ளல். கைகளை முழங்கால் மீது வைத்துக் கொள்ளல். மூச்சு இழுத்து மூச்சு விட்டு ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மூச்சு இழுத்தல், மூச்சு விட்டு ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மூக்கிலே சைனஸ் குறைபாடை நீக்குகிறது. ஆஸ்துமா உபாதையை நீக்கி கொடுக்கிறது. நுரையீரல் முழுமையான சுவாசத்தை பெறுகிறது. நுரையீரலில் ஏற்படுகின்ற தொற்று நோயை நீக்குகிறது. உயர்ந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களும், இருதய கோளாறு இருப்பவர்களும், குடல் இறுக்கம் இருப்பவர்களும், கேஸ்ட்ரிக் அல்சர் இருப்பவர்களும் இந்த பயிற்சியை தவிர்க்கலாம். அடுத்து பிராணாயாமம், நாடி சோதனா அல்லது அனுலோமா விலோமா பயிற்சி. இடுப்பு, முதுகு, கழுத்து பகுதிகளை நேராக வைக்கவும். கண்கள் மூடிய நிலை. ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து சுவாசத்தை வெளிவிட்டு கொள்ளவும். இடது கை சின்முத்திரையில் வைக்கவும். வலது கை நாசிகா முத்திரை. வலது கை பெருவிரலால் வலப்பக்க நாசி துவாரத்தை அடைத்துக் கொண்டு மெதுவாக சுவாசத்தை இடப்பக்கமாக உள்ளிழுக்கவும். இடப்பக்க துவாரத்தை அடைத்துக் கொண்டு வலப்பக்கமாக மூச்சு விடவும். மீண்டும் வலப்பக்கமாக மூச்சு இழுத்து வலது அடைத்து இடப்பக்கமாக மூச்சு விடவும். இடப்பக்கம் உள்ளிழுத்து இடது அடைத்து வலப்பக்கமாக மூச்சை விடவும். வலப்பக்கமாக மூச்சு இழுத்து வலது அடைத்து இடப்பக்கமாக மூச்சு விடவும். இடப்பக்கமாக மூச்சை உள்ளிழுத்து இடது அடைத்து வலப்பக்கமாக மூச்சு விடவும். கைகளை தளர்த்தி கொண்டு ஆழ்ந்த மூச்சு. இந்த பிராணாயாமம் இரத்த நாளங்களை தூய்மைப்படுத்துகிறது. உடம்பிற்கு நல்ல ஊட்டத்தை அளிக்கிறது. மன அமைதிக்கு நன்றாக வித்திடுகிறது. நல்ல கவன ஈர்ப்பு திறனை அதிகரிக்க செய்கிறது. மன அழுத்தம், பதட்டத்தை நன்றாக நீக்குகிறது. மாணவர்களுக்கு படைப்பாற்றல் திறனை ஊக்கப்படுத்துகிறது. அடுத்தது சீத்தளி பிராணாயாம். சீத் என்றால் குளிர்ச்சி. உடம்பையும் மனதையும் குளிர்விக்கின்ற மூச்சு பயிற்சி. எந்த இருக்கை சுகமாக இருக்கிறதோ அந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ளல். கைகளை சின்முத்திரையில் முழங்கால் மீது வைத்துக் கொள்ளவும்.
இப்பொழுது நாக்கை ஒரு குழல் போல செய்து கொண்டு நாக்கு வழியாக மூச்சை நன்றாக உள்ளிழுக்கவும், நுரையீரலை நன்றாக நிரப்பவும், பிறகு வாயை மூடிக்கொண்டு நிதானமாக மூக்கு வழியாக சுவாசத்தை வெளிவிடவும். மீண்டும் நாக்கை குழல் போல வைத்துக்கொண்டு மூச்சை உள்ளிழுக்கவும், நுரையீரல்கள் நிரப்பவும், வாயை மூடிக்கொண்டு மூச்சை மூக்கின் வழியாக விடவும். மீண்டும் நாக்கு வழியாக உள்ளிழுத்தல், வாயை மூடிக்கொண்டு மூக்கு வழியாக வெளிவிடுதல். இந்த பிராணாயாமம் உடம்பிலுள்ள சூட்டை தணிக்கிறது, உடம்பையும் மனதையும் நன்றாக குளிரச் செய்கிறது. இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு நன்றாக அதை குணப்படுத்துகிறது, பசியை நீக்குகிறது, அஜீரண கோளாறுகளை போக்குகிறது, கண்கள் நல்ல பிரகாசத்தன்மை பெறுகிறது, தோலுக்கு நல்ல வனப்பை அளிக்கிறது. இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சியை டான்சில் இருப்பவர்களும் சளி பிடித்தவர்களும் தவிர்க்கலாம். அடுத்தது பிரம்மரி பிராணாயாமம். மூச்சை வெளிவிடும் பொழுது தேனியைப் போல் சப்தம் வருவதால் இதற்கு பிரம்மரி பிராணாயாம் என்று பெயர். கைகள் இரண்டும் சின்முத்திரையில் வைக்கவும், மூக்கினால் மூச்சை உள்ளெடுத்து இம் என்ற சப்தத்தோடு மூச்சை விடவும். மூச்சை இழுத்து நன்றாக முகப்பகுதிகள் அனைத்தும் அதிருமாறு மூச்செழுத்தல். மூச்செழுத்தல். நார்மல் பிரீத்திங், சாதாரண மூச்சு. இந்த பிரம்மரி பிராணாயாம் மன அழுத்தத்தை போக்குகிறது, மனதிற்கு நல்ல அமைதி ஏற்படுத்துகிறது, ஒற்றை தலைவலியை நீக்குகிறது. இதே பிரம்மரி பிராணாயாமத்தை ஷண்முகி முத்திரையோடு செய்தல். 2 கைகளாலும் கட்டை விரலால் காதுகளை அடைத்து கொள்ளல், ஆள்காட்டி விரலால் கண்களை மூடிக்கொள்ளல், நடுவிரல் மோதிர விரல் மூக்கு பகுதிக்கு அருகில் வைத்துக்கொள்ளல், சுண்டு விரல் பகுதி உதடுகள் மீது வைத்துக்கொள்ளல். மூச்சை உள்ளிழுத்து மூச்சை விடும் பொழுது இம் என்ற சப்தத்தோடு மூச்சை வெளிவிடுதல். மூச்செழுத்தல். 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 கைகளை தளர்த்தி முழங்கால் மீது வைத்துக் கொள்ளவும், உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தவாறு வைக்கவும். மூளை பகுதிகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை பாயச் செய்கிறது, முன்பக்க மூளை இயக்கத்தை நன்கு ஊக்கப்படுத்துகிறது, நல்ல கவன ஈர்ப்பு திறனை அதிகரிக்கச் செய்கிறது, ஒற்றை தலைவலி என்ற உபாதையை முழுமையாக நீக்குகிறது, மனம் பூரண அமைதி அடைகிறது. தியானம். சுகமான இருக்கை, இடுப்பு, முதுகு, கழுத்து, தலை நேராக வைத்தல், தோள்பட்டைகள், கைகள் தளர்வாக வைத்தல், கண்கள் மூடிய நிலை, தலை இறக்காமல் தலை சற்றே உயர்த்திய நிலை, மூச்சின் இயக்கத்தை பூர்வ மையத்திலே கவனித்தல். தியானம்
முழுமையான மன அமைதியை ஏற்படுத்துகிறது. ஞாபக சக்தியை கூட்டுகிறது. மனதிற்கு நல்ல தெளிவு ஏற்படுத்துகிறது. வில் பவர் என்ற மனோபலத்தை அதிகரிக்கச் செய்கிறது. நேர்மறையான எண்ணத்தை வலுப்படுத்துகிறது. தன்னிலையை உணரச் செய்கிறது. ஸ்திரமான மனதை அளிக்கிறது. உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது. பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றிக்கச் செய்கிறது. பிரபஞ்ச உணர்வோடு தொடர்பு கொண்டு சந்தோஷ நிலையை அனுபவிக்கச் செய்கிறது. இப்போது சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். என்னை ஒரு ஆரோக்கியமான, அமைதியான, மகிழ்ச்சியான மற்றும் அன்பான மனிதனாக மாற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் என்னைச் சுற்றி ஒரு அமைதியான, அன்பான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிப்பேன். எல்லாவற்றின் ஒற்றுமையையும் நான் உணர்கின்றேன். இந்த யோக பயிற்சி அமர்வை சாந்தி பாடத்தோடு நாம் நிறைவு செய்வோம். சந்தோஷம். सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्ति।